எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சங்கரா மீன் குழம்புங்க. சரிங்க, சங்கரா மீன் குழம்பு, வறுவல், ராட்டு வறுவல். சின்ன சின்ன பொடுசாக உள்ள ராட்டு தான், பெரிய ராட்டு கிடையாது. சின்ன ராட்டு கிரேவி வச்சுருக்கேன். சங்கரா மீன் வறுவல் இன்றைக்கி வந்து தோசைக்கல்லில் தாங்க வறுக்கிறேன். எண்ணெய் சட்டியில் வறுக்கலை, இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் வறுக்கிறேன். தோசைக்கல்லில் வறுக்கும்போது கொஞ்சம் வேக விட்டு திரட்டி போட்டால் தான் மீன் உடையாது, இல்லாட்டியும் உடஞ்சிரும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாமா? மீன் வறுவல், தோசைக்கல்லில் மீன் வறுவல், நாட்டு கிரேவி, குழம்பு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இதில் பொரியும் போது சும்மா சொட 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 சொடன்னு பொரியுது பாருங்கள். எந்த அளவுக்கு இது பொரியுதோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் அந்த சைடு வெந்துருச்சு, திரட்டி போட்டேன். இப்போ தோசைக்கல் மீன் வறுவல் வந்து தோசைக்கல்லில் வறுத்தா எண்ணெயில் வறுக்கிறத விட இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து இதில் வந்து கரன்னு வராது. தோசைக்கல்லில் நம்ம வறுக்கும்போது ஒரு மாதிரி கரன்னு இருக்காது. இது வந்து சாப்பிட்டா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்க மாட்டாங்குது. இருந்தாலும் இன்றைக்கி தோசைக்கல்லில் வறுக்கணுங்கிறதுனால நான் தோசைக்கல்லில் வறுத்தேன். ரெடி ஆயிடுச்சு, எடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மீனில் இறால் பிடிக்குமா, மீன் குழம்பு பிடிக்குமா, மீன் வறுவல் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.